Hello, good evening students. Very good evening. இந்த வீடியோவில் நம்ம பார்த்து கொண்டு இருப்பது TNPSC Group 4 மற்றும் Group 2 கான வினாக்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். டாபிக் வந்து பர்சன்டேஜ். பர்சன்டேஜில் நம்ம 16வது கணக்கு பார்த்துருக்குறோம். இதுவரையும் 3 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 3 வீடியோவில் 15 கணக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது 16வது கணக்கு இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதுவரை நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கணக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை எடுத்து உடனே நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாங்கள் போடக்கூடிய அத்தனை கணக்கு நீங்கள் ஒரு நோட்டில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, பேசிக் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ 16 கொஸ்டின் நம்பர் 16 the percentage of 36/50. முதல் கொஸ்டின் 36/50 கொடுத்துட்டான். பின்னமாக கொடுத்துட்டான். அந்த பின்னத்தை எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறது, எப்படி சதவீதமாக மாற்றுறது, நல்லா ஞாபகம் வச்சு. பின்னமாக கொடுத்துருந்தாலும் ஈஸியாக இன்ட்டு 100ஆல் பண்ணிடலாம். ஓகே, சதவீதம் கேட்டாவே 100 தான். நல்லா ஞாபகம் வச்சு. சதவீதம் கேட்டாவே 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 36/50 இன்ட்டு 100 பர்சன்டேஜ். அப்போ இந்த 50க்கு ஒரு 0 அடிச்சு இது அடிச்சா கேன்சல் 2. அப்போ 36 into 2 equal to 72%. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு 72% எங்க இருக்கு பாருங்க, A ல இருக்கு. அப்போ A is the correct answer. Next question, the percentage of 2 1/4 mixed fraction ல கொடுத்திருக்கோம். mixed fraction ல கொடுத்திருந்தா அது fraction-ஆ மாத்திக்கிற ஃபர்ஸ்ட். அப்ப பாருங்க 2 1/4 4 2s are 8 8 plus 1 4 into 2 plus 1 by 4 equal to 9/4. இப்போ இந்த 9/4 into 100 percentage என்ன கேட்குறான். இது கேன்சல் பண்ணா 25, இது மல்டிப்ளை பண்ணா 225. 945 இது 4 9 18 22. அப்போ 225%. இந்த ஆன்சர் கரெக்ட் பாருங்க. A வந்து 50%, B is a 200%, C is a 25%, D is a 225%. D is the correct answer. Okay, next question, the percentage of 1.51. இப்போ டெசிமல்ல கொடுத்துருக்கான். நல்லா கவனிச்சுக்க. டெசிமல்ல கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்குறான். பர்சன்டேஜ் கேட்கும்போது டெசிமல் நம்பரை முதல்ல நீ ஃப்ராக்ஷன் நம்பராக எழுதிக்கலாம். இங்கே பாருங்க, given 1.51 கொடுத்துருக்கான். எத்தனை டெசிமல் இருக்கு? 2 டெசிமல் இருக்கிறதுனால இந்த நம்பர் அப்படியே எழுதுங்க. 151/100. 151/100. ஏன் 100 வருதுன்னா 2 டெசிமல் இருக்கிறதுனால 100 போடுறோம். ஒரு டெசிமல் வந்தா 10 போடுறோம். 3 டெசிமல் வந்தா 1000 போடுறோம். 4 டெசிமல் வந்தா 10,000 போடணும். ஓகேங்களா? இன்டு பர்சன்டேஜ் கேட்கல, இன்டு 100 பர்சன்டேஜ். இந்த 100க்கு 100 கேன்சல் பண்ணா 151%. எங்க இருக்கு பாருங்க, 151%. B இருக்கு. அப்ப B is the correct answer. Okay, next 19வது கணக்கு, the percentage of 0.005. 0.005. இப்போ ஃபர்ஸ்ட் 0.005 ன்னு எழுதிக்கிறோம். ஓகே, இது புள்ளிக்கு பிறகு எத்தனை டெசிமல் இருக்கு? 3 டெசிமல் இருக்குனால 1000 போட்டுக்கலாம் டினாமினேட்டர்ல. இப்போ இந்த நம்பரை எழுதிக்கோ 5. அப்ப சதவீதம் கேட்கறான். the percentage. இதுக்கு சதவீதம் என்ன? இதுக்கு சதவீதம் கேட்கறதுனால சதவீதம் கேட்டா எதால மல்டிப்ளை பண்ணோம்? 100. 100ஆல மல்டிப்ளை பண்றோம். 100%. இப்போ 100க்கு கேன்சல் பண்ணிட்டா அப்போ 5/10. இதை டிவைட் பண்ணா 0.05%. அப்போ ஆன்சர் எது பாருங்க, C is the correct answer. ஓகே, சரிங்களா? கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நண்பர்கள் எழுத போறவங்க ஜூலை மாதம் நம்ம தேர்வில் TNPSC Group 4 எழுதக்கூடிய அனைத்து உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய ரவி கல்வி சேனலை பற்றி சொல்லுங்க. இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எப்படி இருக்குன்றத கிளாஸை நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி. பாய்.